மின்சார ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு. நாடளாவிய ரீதியில் 12,000 மின்தடைகள். மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். நுசித் குமாரதுங்க எச்சரிக்கை. எரிவாயு விலை உயர்வு காரணமாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்தது. எரிபொருள் கையிருப்பை உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி. உயிர்த்த ஞாயிறு விசாரணை நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பிய நாமல். ஈரான் வெளியிட்ட அதிரடி பட்டியல். ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு கலக்கம். மின்சார சபையின் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின்தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் லங்கா மற்றும் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் முகாமைத்துவம் அனைத்து ஊழியர்களுக்கும் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் 36ஆம் விளக்க இலங்கை மின்சார திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் 2026 மார்ச் 9ஆம் தேதி முதல் இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக தனியார் நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் லங்கா மற்றும் நேஷனல் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் முகாமைத்துவம் அனைத்து ஊழியர்களுக்கும் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை பகிர்வு திட்டத்தின்படி அனைத்து மின்சார சபை ஊழியர்களும் உரிய 4 நிறுவனங்களுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் சட்டப்பூர்வமாக தமது கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளனர் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2477 கீழ் 47ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பணிக்கு சமூகம் அளிக்க மறுப்பது பாரதூரமான குற்றமாகும். சில ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காமல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையானது பொறியியலாளர் NS வெதசிங் ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய நிறுவனங்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற போதிலும் அதன் மூலம் ஊழியர்கள் தமது உடனடி கடமைகளிலிருந்து விடுவிக்கப்பட மாட்டார்கள் என முகாமைத்துவம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை புறக்கணிப்பவர்களுக்கு எதிராக அத்தியாவசிய சேவை விதிமுறைகளின் கீழ் கடும் ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் 40% சம்பள உயர்வை கோருவதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் NTNSP தனியார் நிறுவனத்தின் தலைவர் துசித்த குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். අපි අද මෙතනට පැමිණලා ඉන්න හිතවත් ජනමාධ්‍යවේදී හිතවතුන් හිතවතියන් ගෞරවයෙන් ආදරයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම අද අපි මේ ප්‍රත්‍ය සාකච්ඡාව විශේෂ සාකච්ඡාව පවත්වන්නේ ඔයගොල්ලෝ හැමෝම දන්නවා කාලයක් තිස්සේ අපි කතා බහ කරපු ජනමාධ්‍යවේදීන් පාරිභෝගිකයන් වෘත්තීයවේදීන් හැමදෙනාගේම සහයෝගයෙන් අපි ගෙන ආපු ශ්‍රී ලංකා විදුලි බල සංශෝධන පනතයට ලංකා විදුලි බල මණ්ඩලයේ ප්‍රතිඋගත කරන කාර්යයේ මූලික අධීරයේ අවසාන පියවර ඊයේ සනිටුවන් වුණා. එතනදී ඔයගොල්ලෝ දන්නවා දැන් අහලා පුරුදුයි හැමෝටම මේ වචනේ නියමිත දිනය. එහෙම නැත්නම් appointed date කියලා කියනවා අපි. appointed date එක බලශක්ති අමාත්‍යවරයාගේ යටතේ ගැසට් එකක් මගින් ප්‍රසිද්ධියට පත්. එතනදී උනේ ප්‍රධාන වශයෙන්ම 1969 ඉඳලා පැවති ජනනය සම්ප්‍රේෂණය බෙදා හැරීම පද්ධති පාලනය කියන ප්‍රධාන කාරණා 4ට තිබුණු ලංකා විදුලි බල මණ්ඩලය කියන ආයතනය අහෝසි වෙලා ඒ වෙනුවෙන් ඒ වගකීම් බාර ගන්න ප්‍රධාන ආයතන 4ක් ඒ වගේම අනිකුත් සේවා සපයන ආයතන 2ක් වැඩ බාර ගන්න එක තමයි සිද්ධ වුනේ. එතනදී ලංකා විදුලි බල මණ්ඩලයේ සතු වත්කම් වගකීම් කාර්ය හා කර්තව්‍ය ඒ වගේම සේවක සියලුම දෙනාම ඒ සමාගම් 6 අතරේ බෙදලා යනවා. සේවකයන් ප්‍රධාන සමාගම් 4 අතරේ ඒගොල්ලෝ ලංකා විදුලි බල මණ්ඩලයේ වැඩ කරපු අන්තිම දවසේ හිටපු විදිහටම ඒ වැටු වරප්‍රසාද දීමනා සහිතවම පහුවදා ඉඳලා ප්‍රධාන සමාගම් 4 වැඩ කටයුතු ආරම්භ කරා. ඒ සමාගම් 4 අධ්‍යක්ෂකවරු මණ්ඩලයේ සභාපතිවරු 4 දෙනා තමයි මාත් සමග අද මේ සාකච්ඡාවට සම්බන්ධ වෙලා ඉන්නේ. මුලින්ම
මම ගොඩක් කතා කරලා තියෙනවා ඔයගොල්ලොත් එක්ක. ඒ හින්දා අද වැඩිපුර කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මුලින්ම අපි National System Operator ජාතික පද්ධති ක්‍රියාකරු සමාගමේ සභාපතිවරයා ඔයගලන්ට කතා කරයි. ඊළඟට ජනන සමාගමේ සභාපතිවරයා ඔයගලන් ආමන්ත්‍රණය කරනවා. තුන්වෙනියට බෙදාහැරීම් සමාගමේ සභාපතිවරයා ඔයගලන් ආමන්ත්‍රණය කරයි. අවසානයේදී සම්ප්‍රේෂණ සමාගමේ සභාපතිවරයා ඔයගලන්ව අමතනවා. එතෙන්දී ඒ සභාපතිවරු 4 දෙනා මේ ආයතනය ගැන මේ වෙලාවේ තියෙන තත්ත්වය පිළිබඳව කෙටි පැහැදිලි කිරීමක් කරයි. මුලින්ම මම කරුණාවෙන් ආයාචනය කර සිටින සියලුම මාධ්‍ය හිතවතුන්ට මුලින්ම අපි 4 දෙනාගේ ප්‍රකාශ වලට සවන් දෙමු. ඊට පස්සේ ක්‍රමානුකූලව ඔයගලන්ගේ තියෙන සියලුම ප්‍රශ්න අහන්න ඒ 4 දෙනාගේ අවස්ථාවෙන් පස්සේ. உலக சந்தையின் எரிவாயு விலை அதிகரித்தமை காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் நாட்டின் லிட்ரோ எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை உடன் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் போர் சூழல் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 83.74 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்டன் ரக மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 87.92 அமெரிக்க டாலர்களாக நிலவுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.029 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டணிக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் எரிசக்தி சந்தையில் இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது உலக நாடுகளின் எரிபொருள் இறக்குமதி செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்று இரவு முதல் இலங்கையில் லிட்ரோ நிறுவனம் எரிவாயு சிலிண்டர்களினுடைய விலைகளை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். அதேபோல 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதேவேளை உடன் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய எரிசக்தி மூலகங்களை பெறுவதில் நாடு முழுவதிலும் உள்ள பேக்கரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அந்த சங்கம் உறுதி செய்துள்ளது. ரத்தோலுகமவில் சங்கத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் தொடங்கி 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் இதுவரை கண்டிராத மிக உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை சந்தித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் தொடங்கி 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் இதுவரை கண்டிராதவாறு மிக உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை சந்தித்துள்ளது. திங்கட்கிழமை இரவு தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை நீடித்த இந்த குண்டுவீச்சு சம்பவங்களில் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழும் தெஹ்ரான் மாநகரம் அதிர்ந்து போயுள்ளது. தாழ்வாக பறந்த போர் விமானங்கள் தெஹ்ரானின் குடியிருப்பு பகுதிகள் கனரக வெடிகுண்டுகளை வீசின. இதனால் கட்டிடங்கள், ஜன்னல்கள் மற்றும் தரை அதிர்ந்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை என்பது ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களின் மிக தீவிரமான நாளாக இருக்கும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்சன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் மற்றும் கராஜ் போன்ற முக்கிய நகரங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மின்சார உற்பத்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நீல நிற ஒளிப்பிழம்புகள் வானில் தோன்றியதோடு நகரின் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. சில மணி நேரங்களில் மின்சாரம் சீர் செய்யப்பட்டதாக அரச தரப்பினர் கூறினர். நாடு முழுவதிலும் 11வது நாளாக இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது உலகிலேயே மிக நீண்ட கால இணைய முடக்கம் ஒன்றாக கருதப்படுகிறது. தகவல் தொடர்பு வசதி இல்லாததனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதே
இதேவேளை தெஹ்ரான் போன்ற நகரங்களில் முறையான பாதுகாப்பான தங்குமிடம் மற்றும் முன்கூட்டியே எச்சரிக்கும் கருவிகள் இல்லாததனால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளில் கொள்கலன் கப்பல் ஒன்று தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலின் ஈரானில் உள்ள சுமார் 10,000 இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 1300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானுடன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரையில் சுமார் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 7 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இதுவரை 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சுமார் 140 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களின் 8 பேர் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் 108 வீரர்கள் ஏற்கனவே சிகிச்சைகளுக்கு பின்னர் மீண்டும் தங்களது பணிகளுக்கு திரும்பியுள்ளதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் பார்லன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹோமுஸ் நீரிணை வழியாக செல்லும் அமெரிக்கா அல்லது அதன் நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலைரசா தங்ஷாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிரீஸ் ரைட் அமெரிக்காவின் கடற்படை கப்பல் ஒன்று எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பாக அந்த நீரிணை வழியாக சென்றதாக கூறிய பின்னர் தனது எக்ஸ் தளத்தின் பதிவை நீக்கியதை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க இராணுவ பாதுகாப்புடன் எண்ணெய் கப்பல் ஒன்று ஹாமுஸ் நீரிணையை கடந்ததாக கூறப்படும் தகவல்களை ஈரான் முற்றாக மறுத்துள்ளது. அந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது அதனுடைய நட்பு நாடுகளின் கடற்படைகள் இந்த பாதையை பயன்படுத்த முயன்றால் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை தாக்குதல்கள் நடத்த ஆளில்லா வானூர்திகளின் மூலம் அவை தடுத்து நிறுத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு பாதையாக ஹாமுஸ் நீரிணை கருதப்படுகிறது. தற்போதைய போர் சூழலில் இந்த பகுதியில் ஈரானின் இந்த எச்சரிக்கை சர்வதேச அளவில் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியிலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். බලය ලබා ගැනීම පිළිබඳව කවදද කෙදිනද කියලාවත් විශ්වාසයක් නොමැති කාලයකත් ඔබ අපිව ප්‍රශ්න කරා. මම හිතන්නේ මාසිකව රැස් වෙන අවස්ථාවන් කීපයකට මා සහභාගී වෙලා ඔබ අපගේ ප්‍රතිපත්තීන් පිළිබඳව අපි අනුගමනය කරන ක්‍රියාදාම පිළිබඳ විශාල ප්‍රශ්න මාලාවක් ඉදිරිපත් කළා. සමහර ඒවා ටිකක් රළුයි, සමහර ඒවා ටිකක් නේද හැඟුම්බරයි එහෙම ඉදිරිපත් කරා. මම හිතන්නේ දැන් අපි බලය අරගෙන අවුරුද්දකට වඩා වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. ඔබට එදා තිබුණු ප්‍රශ්න තවත් තියෙනවද? අප්‍රේල් වල ගිය අවුරුද්දේ අප්‍රේල් වල ආණ්ඩුව වැටෙනවා. ඒතර අවිශ්වාසී. දෙසැම්බර් වල අලුත් ජනාධිපතිවරයෙකුපත් වෙනවා. අවිශ්වාසී. මේ අප්‍රේල් වලත් වැටෙනවා. අවිශ්වාසී. එතකොට ආර්ථිකයක් ස්ථාවරව රාජ්‍යයක් ස්ථාවරව ඉදිරියට යන්නේ විශ්වාසය මත. ඉදිරියට යන ගමන බිඳ වැට්ටිය හැකි වන්නේ අවිශ්වාසය මත. දැන් මම දැක්ක විශාල සාකච්ඡාවක් ගියච්ච අපිට මාස 5කට 6කට කලින් මේ අප්‍රේල් වල වැටෙනවා. ඒතර ඔබ මොකද කරන්නේ? සංඛ්‍යා දත්ත ඉතා හොඳින් පරිශීලන ක්‍රමින් අනුමාන කරන්න බැරි නම් ඔබ කරන දේ තමයි. இலங்கை கடற்பரப்பிற்கு அருகில் இந்த மாத தொடக்கத்தில் தமது ஐரிஷ் டெனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தின் போது மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா தடுத்ததாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய கடற்படையுடன் கூட்டு கடற்படை பயிற்சி மற்றும் துறைமுக வியத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கடந்த புதன்கிழமை இந்திய மற்றும் இலங்கை கடற்கரையோரங்களுக்கு அருகில் இக்கப்பல் தாக்கப்பட்டதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகோயா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இத்தாக்குதலை போர்க்காலத்திற்கு இணையாக ஒரு கொடூரமான செயல் என வர்ணித்துள்ளதுடன் கடற்படையினரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா திட்டமிட்டே தடுத்தது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் 104 கடற்படையினர் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 84 பேரின் சடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் ஈரானுக்கு விரைவில் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காலி தேசிய வைத்தியசாலையில் 2 நடமாடும் குளிரூட்டி
குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருந்த 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்களை ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதான நீதவான் சமீர தொடங்குட இன்று முற்பகல் காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவிட்டார். காலி துறைமுக போலீசாரினால் காலி பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாதாள உலக குழு தலைவர் மாக்கந்துர மதுஸ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் இருந்தபோது இனம் தெரியாத இருவரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய மதுஸ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்தை பகுதிக்கு அழைத்துச் சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாளிகாவத்தை பகுதியில் வைத்து மாக்கந்துர மதுஸ் இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமைய போதைப் பொருள் தொகையொன்றினை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றது. குறித்த படுகொலை தொடர்பில் முறையான விசாரணைகளை நடத்துமாறு மாக்கந்துர மதுஸின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இக்கோரிக்கையை அடுத்து போலீஸ் அதிபரினால் இந்த விவகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்விசாரணைகள் குறித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் சமர்ப்பணங்களை முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கும் ஊடக நிறுவனங்களிடமிருந்து குறித்த படுகொலை தொடர்பான காணொளிகள் காட்சிகளை பெற்றுக்கொள்வதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலோ கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சாடியுள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலோ கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சாடியுள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலோ இலங்கையில் கிட்டத்தட்ட 3 தசாப்த கால பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காக நீண்ட போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு மரியாதைக்குரிய இராணுவ அதிகாரி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல ஆண்டுகளாக சுரேஷ் சலோ உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் இணைக்க முயற்சிக்கும் வகையில் புனையப்பட்ட பொது கருத்துக்கள் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்ற கதைகளும் பரப்பப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் கடுமையான தவறுகள் மற்றும் கடமையில் தோல்விகளுக்கு பொறுப்பானவர்கள் அதே அளவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. உண்மையில் ஆணைக்குழுவின் அறிக்கைகள் அலட்சியப்படுத்துவதற்காக குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் தற்போதைய அரசாங்கத்துடன் தங்களை இணைத்துக் கொண்ட சில நபர்கள் இப்போது உயர் பதவிகளில் வெகுமதி அளிக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் சுரேஷ் சலோ தனிமைப்படுத்தப்பட்டு விசாரணைக்கு இழுக்கப்படுகின்றார். இத்தகைய முரண்பாடு கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது மற்றும் விசாரணையின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்கும் ஒரு தெளிவான பாசாங்குத்தனமான நிகழ்வாக தோன்றுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து நியாயமான, வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை. நம்பகமான விசாரணைகளை நாங்கள் வலுவாக ஆதரிக்கின்றோம். மேலும் இந்த கொடூரமான பயங்கரவாத செயலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சதிகாரர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். ක්‍රියාවන් පිළිබඳව අපි අවධානයෙන් ඉන්න ඕනේ. එවැනි කාලයක් තුල අපි කනගාටු වෙනවා. ආණ්ඩුව බුද්ධ්‍යාංශ නිලධාරීන් පොලිසිය නිලධාරීන්ට බොරු චෝදනා දාලා, හමුදාවේ නිලධාරීන්ට බොරු චෝදනා දාලා හිරගෙවල් වලට දැම්මම අවසානයේ මේ රටේ බුද්ධ්‍යාංශයන් දුර්වල වෙනවා. ඒ වගේම තමයි අපිට බුද්ධ්‍යාංශ තොරතුරු සපයන අපේ මිත්‍රශීලී රටවල් වලට පවා ආණ්ඩුව කියනවා නම් ඒ මිත්‍රශීලී රටවල් මේ ප්‍රහාරවල වලට සම්බන්ධයි කියලා ඒ තුල අනාගතයේ සිද්ධ වෙන්නේ මිත්‍රශීලී රටවල් උනත් අපිට බුද්ධ්‍යාංශ තොරතුරු ලබා දීමෙන් වළකිනවා. ඒ තුල පැහැදිලිවම ආණ්ඩුව මේ රට අනවශ්‍ය අර්බුදයකට ඇදගෙන යන්න කටයුතු කරනවා. ඒ හින්දා අපි පැහැදිලිවම ආණ්ඩුවට කියන්නේ තමන්ගේ දේශපාලන අරමුණු ඉෂ්ට කරගන්න වෙන ක්‍රමයක් හොයන්න. මේ බුද්ධ්‍යාංශ නිලධාරීන් සහ මේ රටේ හමුදා නිලධාරීන් පාවලා දෙන්නේ නැතුව. නෑ මේ දිනේ වැටෙන්නේ පොය දවසක. ඉතින් විශේෂයෙන්ම ජාත්‍යන්තර වෙසක් පොය දවසේ. ඉතින් අපි පක්ෂයක් විතර තීන්දුව කරා වෙසක් පොය දවසක අපි දේශපාලනික රැලියක් කිරීම එහෙම නැත්නම් මේ දිනේ සමරන රැලියක් කිරීම සාදා ඒකට ඒ දවසට ගැලපෙන්නේ නැහැ. ඒ හින්දා අපි ටීබී ළඟරත්න ප්‍රතිමා ඉදිරිපිට විශේෂයෙන්ම එතුමා මේ දිනේ නිවාඩු දිනයක් කළා මේ අවුරුද්දට අවුරුදු 70ක් වෙනවා. මේ දිනය 1956 ඉඳන් නිවාඩු දිනයක් කළා මේ අවුරුද්දට අවුරුදු 70ක් වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම මේ රටේ කම්කරු නීති ගේන විශාල කැපවීමක් කරපු කෙනෙක්. එක පැත්තකින් ETF එක ගත්තත්, ශ්‍රී ලංකා ඉන්ෂුරන්ස් එක ගත්තත්, පෙට්‍රෝලියම් එක ගත්තත්
ரூபாய் 52,40,000 பெறுமதியான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் வாசனை திரவியங்கள் அடங்கிய பொதி ஒன்று சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்து அவற்றை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் கிரீன் சேனல் வழியாக வெளிக்கொண்டு செல்ல முயன்ற 2 வெளிநாட்டு பயணிகளும் இலங்கை பயணி ஒருவரும் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். இலங்கை ரூபாய் 52,40,000 பெறுமதியான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் மற்றும் வாசனை திரவியங்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமாக நாட்டிற்கு கடத்த முயன்ற 3 இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரீன் சேனல் வழியாக குறித்த பொருட்களை வெளியே கொண்டு செல்ல முயன்ற வெளிநாட்டு விமான பயணிகள் 2 இலங்கை விமான பயணி ஒருவரும் இவ்வாறு கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வெளிநாட்டு பயணிகள் 29 மற்றும் 38 வயதுடையவர்கள் அவர்கள் இலங்கையில் பணிபுரியும் சீன நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இலங்கை பயணி கொழும்பு வெள்ளாம்பிட்டிய பகுதியில் வசிக்கும் 37 வயதுடைய தொழிலதிபர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் 3 இன்று அதிகாலை 12:10 மணியளவில் இந்தியாவின் சென்னை நகரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL-102 விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 33,600 சிகரெட்கள் அடங்கிய 168 கார்ட்டூன்கள் மற்றும் 20 கிலோகிராம் எடை வாசனை திரவியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்க அதிகாரிகள் அவற்றை கைப்பற்றியுள்ளனர். தற்பொழுது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட 3 காவலில் வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க நடவடிக்கை. மட்டக்களப்பு மாவட்ட பழுகாமம் பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அவற்றுக்குரிய இயந்திரங்களின்றி மூடப்பட்டிருந்த மகப்பேற்று விடுதிக்குரிய மருத்துவ உபகரணங்கள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டது. பிரித்தானியாவில் வசிக்கும் மார்க்கண்டு நேசராசாவினால் 1.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் இதன்போது வைத்தியசாலை நிர்வாகத்திடம் வழங்கி வைக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறவிருந்த கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தானின் கிரிக்கெட் சபை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன்படி குறித்த தொடரை இந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் நடத்துவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட 20-20 T20 தொடர் நாளை முதல் சார்ஜாவில் நடைபெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது.